அப்போ ஜெயலலிதா அவர்கள் பிராமணரா, பார்ப்பனியரா, பார்ப்பனியத்தின் பிரதிநிதியான்னா, பக்தி, ஆன்மீகம், கடவுள் வழிபாடு அது மட்டுமே பார்ப்பனியம் அப்படின்னு திரும்ப எடுத்துக்கிறாரா? இந்த கேள்விக்கான விடை எனக்கு அந்த பேச்சில இருந்து கிடைக்கல. கலைஞர் வந்து முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பாளராக இருந்தாரு. ஆனா அவரும் கூட யோகாசனம் பயில்வதற்கு பிராமண இனத்தை சேர்ந்த ஒருவரை தான் வைத்திருந்தார். என்னன்னா அந்த கலையில அவங்க வித்த தெரிஞ்சவங்க இன்னும் சொல்லப்போனா. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இன்னும் சொல்லப்போனாலுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கலைஞர் வீட்டு திருமணங்கள்ல ஒரு திருமணம். சோ அவர்கள் வந்து ஒரு இன்வைட்டி. அவர் வந்து பேசும்போது, இங்க மந்திரம் ஒலிக்காது. ஆனாலும் வந்து எனது நம்பிக்கைப்படி நான் வந்து ஒரு அந்த மாங்கல்ய தாரண மந்திரத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முழு மந்திரத்தையே அவர் மைக்ல சொன்னாருங்க. ஷோ சார் அதை தடுக்கல. கலைஞர் வந்து அவர் வந்து இல்ல வேண்டாம், எங்க இதுல வேண்டாம் அப்படி சொல்லல அவரு. அவர் அந்த புன்முறுவலோட கடந்து போனார். இவரு என்ன நினைச்சாரோ அதை அப்படியே பேசினாரு. இப்ப கலைஞர் பிறந்த நாள் நினைவு நாள் கூட்டங்கள்ல பேசுறதுக்கு நான் போகும்போதும் சில விஷயங்கள், பழைய விஷயங்களை நினைவு கூறும்போது, இதுல ஒரு அடிக்கோடிட்டு சொல்லும்போது தான் அது வந்து விவாத பொருளா மாறுது. பார்ப்பனியத்தை திராவிடத்துக்குள் நுழைய விட்டவர் எம்ஜிஆர். இது வந்து சரியா தவறா? அப்படியான விவாதத்துக்குள்ள போனா அது திரும்ப சொன்னது தவறு.